சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சினேகா எப்படியோ சித்துவோட அப்பா அம்மாவுக்கு காசை கொடுத்து அவங்க மனசுல எடை பிடிச்சி சித்துவையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிந்துவுக்கு எதிராக சாட்சி சொல்ல தயார்படுத்திடுறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சினேகா வந்து மகாவை தனியா கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சிவாவோட அம்மாவை தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு பஞ்சாயத்தை கூட்டுங்க. அந்த பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிந்து தான் வந்து சிவாவோட போன்ல இருந்து தனக்கு தானே ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புனா அப்படிங்கிறத நான் சாட்சியோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த சித்து தான் இது எல்லாமே பண்ணியிருக்கு. சித்துவே நாளைக்கு வந்து சாட்சி சொல்லும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவோட வந்து சினேகா இங்க மகா கிட்ட சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் இங்க நம்ம பைரவிய காமிக்கிறாங்க. ஸோ பைரவி அம்மா சமையல் கட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க டியூப் லைட் எரியல. ஆறுமுகத்தை கூப்பிட்டு என்னன்னு சரி பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஆறுமுகத்தோட வேஷ்டி கழண்டு விழுந்து டவுசரோட நிக்கிறத பார்த்துட்டு நம்ம பைரவி முதல்ல வேஷ்டி எடுத்து கட்டியா அங்க ஒரு கலாட்டாவா போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மகா நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அன்னபூர்ணி கிட்ட இந்த மாதிரி நாளைக்கு பஞ்சாயத்து கூட்ட போறோம். அந்த சிந்து தான் வேணும்னே சிவாவோட போன்ல இருந்து அவளுக்கு அவளே ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டா. ஸோ அதை வந்து ஸ்னேகா சாட்சியோட நாளைக்கு நிரூபிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு போட உடனே நம்ம ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு அன்னபூர்ணி பைரவியோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க போய் இந்த மாதிரி நாளைக்கு எதிராக பஞ்சாயத்து கூட்டுறாங்க, நாங்க யாரும் நம்பலமா, கவலைப்படாதமா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க சிந்துவுக்கு ஒரே பயமா போயிடுச்சு. நேரா சித்துவோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க வீடும் பூட்டி இருக்கு. போன் பண்ணி பார்த்தா போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்பவே தெரிஞ்சு போச்சு சித்து நமக்கு எதிராக சாட்சி சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் அதாவது சிவாவை வர வச்சு நம்ம சிந்து அழுது டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.